ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் கூனி சம்பல் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இந்த கூனியை நான் இப்போ வறுக்க போகிறேன். வறுத்து எடுத்துகிட்டு தான் கழுவி திரும்ப அதை எண்ணெயில் போட்டு நான் ஃப்ரை பண்ணுவேன். கொஞ்சம் வறுக்கணும். அதில் எது மண் எதுவும் இருக்க தெரியும். நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் சூடு ஏறினோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறணும். இது நல்லா க்ளீன் பண்ணி தான்றது நான் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் அதில் எதுவும் கிடக்கான்னு பார்த்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். சில நேரம் இந்த சிப்பி அதுகள் இருக்கும். இப்போ இது சும்மா 2 நிமிஷம் வறுத்தெடுத்தால் போதும். இப்போ சூடு ஏறிட்டுது. இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை கழுவி இதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறேன்னு சொல்லி காட்டுறேன். இது சம்பல் வச்சுருக்கலாம். ஒரு கிழமை 10 நாள் இருந்தாலும் வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா வச்சுருக்கலாம். மாதம் கணக்கில் வச்சுருக்கலாம். இப்போ இது வறுப்பட்டுட்டு நான் ஆயில் ஒரு 3 மேசக்கரண்டி அளவு ஆயில் சேர்க்குறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த நான் கூனி இறால் இதை நான் இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் கொதிக்கட்டும். இது ஒரு மாதம் வரையும் வச்சுருக்கலாம். வச்சுருந்து சாப்பிடலாம். வெளியில் அடுப்பு போடுறவங்களுக்கு செய்து கொடுக்கலாம். நாங்களும் வீட்டில் செய்து வச்சு அவசரத்துக்கு சாப்பிடலாம். இது நல்லா இருக்கும். இறால் டேஸ்ட்லேயே இருக்கும் இது. இப்போ இது நான் இதை இந்த எண்ணெய்க்குள்ள சேர்க்குறேன். இது நல்லா கழுவி எடுத்துட்டேன். நான் வறுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா வறுக்கணும். எண்ணெயிலேயே நல்லா வறுப்படணும். இதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். நல்லா வறுக்கும் போது நல்ல வாசனை ஒன்று கொடுக்கும். இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இது மற்ற கருவாடுகள் மாதிரி உப்பு தன்மையாக இருக்காது. இதில் குழம்பும் வைக்கலாம். உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு நம்ம இறால் குழம்பு வைக்கிற மாதிரியே குழம்பும் வைக்கலாம். இது நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் கெட்டு போகாது. இப்போ இதில் நான் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கைப்பக்குவமாக செய்வாங்க. இது நான் இப்படி தான் செய்வேன். இது கொஞ்சம் பொரிஞ்சு கொண்டு வருது. இது பரோட்டா கூட சாப்பிட்லாம். ரைஸ் கூடவும் சாப்பிட்லாம். ஒரு பருப்புண்டு வச்சுட்டு இந்த ரைஸ் கூடவும் சாப்பிட்லாம். நெருப்பை கொஞ்சம் குறைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொண்டு வரப்படி நெருப்பை குறைச்சிட்டேன். இது நல்லா கிறிஸ்பி ஆகணும். இப்போ நான் இதில் ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் சேர்க்குறேன். வெங்காயம் சேர்ந்து ஃப்ரை ஆகணும். சில பேர் வெங்காயத்தை பொரித்து இதோடு சேர்ப்பாங்க. நான் வெங்காயத்தை இதோடையே நான் வறுக்கிறேன். நாங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றபடியாக இப்போ கடை நாள் வச்சுருந்து எங்கேயும் கொண்டு போகணும்னா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு செய்யலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும். இது வீடு நல்ல கம்மன் வாசனை. இந்த இறால்ன்ற ஒரு டேஸ்ட் வரும்.
நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொரியட்டும். நான் வெங்காயத்துக்கும் கொஞ்சம் சேர்த்து உப்பு சேர்க்குறேன். இது போன மாதம் வெளிநாட்டுக்கு போனவங்க நான் கொஞ்சம் செய்து கொடுத்து விட்டேன். நல்லா இருக்குன்னு சொன்னவங்க இன்னும் வரைக்கும் வச்சுருக்குறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றாங்க. இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ரொம்ப சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இதுக்கு தேவையான அளவு நான் மிளகாத்தூள், கட்டர் தூள் சேர்க்க போகிறேன், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறோம். அது தனி மிளகாய் ஒரு தேக்கரண்டியும், ரெண்டும் சரிசமமாக நான் சேர்க்க போகிறேன், 2 மிளகாவும். இப்போ நான் இது சில்லி ஃப்ளேக்ஸ், கட்டர் தூள் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். தனி மிளகாவும் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்க போகிறோம். தனி மிளகாத்தூளும் நான் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். காரம் கூடுதலாக சேர்க்குறவங்க சேர்க்கலாம், ஆனால் இது அளவான காரம். இது ஒரு சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன் மிளகாத்தூள். இது இன்னும் கொஞ்சம் வறுபடணும். இது ப்ரெட்டுக்கு சாப்பிடலாம், பரோட்டாவுக்கு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். உப்பு காணாது கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வைப்போம், இல்லாட்டி அடிப்பிடிக்க துவங்கும். இது கன நாள் வச்சுருக்கணுமெண்டா அந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு செய்யலாம். நான் இப்போ இந்த வீட்டுக்கு உடனே சாப்பிட்றபடியாக அந்த இப்படி செய்கிறேன். நான் இதுக்கு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புளிகிறேன், ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புளிகிறேன். இது ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுது, நல்ல வாசனையாக இருக்குது. இது கொஞ்சம் கிட்ட நின்று கிண்டி கொண்டு நிற்கணும், அடி பிடிக்கக்கூடாது. சாப்பாடுகள் ஒரு நாளும் அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சா அது ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை. இப்போ இது எல்லாம் நல்லா உப்பு, தேசிக்காய், புளி எல்லாம் சேர்ந்து அளவான காரம் எல்லாம் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி பரோட்டா கூட சாப்பிட போகிறோம். இப்போ எல்லாம் சரியாக பதமாக வந்துடுது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த சம்பல், கோணி சம்பல் நான் எப்படி செய்தேன்னு சொல்லி, இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். வீட்டில் அப்பப்போ உடனுடனே செய்து சாப்பிடலாம். யாருக்கும் கொடுத்து விட்றாந்தா இந்த வெங்காயத்தை கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, அதுக்கு பிறகு இந்த மாதிரி பூனியெல்லாம் வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை சேர்க்கணும். சேர்த்தா ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வரையும் வச்சுருக்கலாம். சரி, இது ரெடி ஆகிட்டுது. நான் இப்போ இதை இறக்க போகிறேன், அடுப்பையும் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ இந்த கோணி சம்பல் எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் இப்போ இந்த பவுலில் மாற்றி போடுறேன். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குண்டு. இதுதான் எங்களோட கோணி சம்பல். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. பிடிச்சிருந்தவங்க இதேமாதிரி செய்து பாருங்கள். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. இது வந்து தனியாக ரைஸ் கூட ஒரு பருப்பு வச்சுட்டு இதுவும் வச்சு சாப்பிடலாம். ஒன்றுமே வீட்டில் இல்லாட்டி இதுவே காணும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.